வண்ண மீன் மற்றும் அமைதியான கடல். ஆழமான நீல கடலில் வண்ண வண்ணமாக ஒளிரும் ஒரு குட்டி மீன் இருந்தது. அவனுடைய பெயர் மின்னல். அவன் உடம்பில் சிவப்பு, மஞ்சள், நீலம் என்று எல்லா நிறங்களும் மின்னின. மின்னல் ரொம்ப சுறுசுறுப்பான மீன். ஒரு நிமிஷம் கூட அவன் அமைதியாக இருக்க மாட்டான். வீ 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 பவளப்பாறைகளுக்குள் ஓடி நட்சத்திர மீன்களைச் சுற்றி குதித்து விளையாடுவான். ஆனால் மற்ற மீன்கள் மாலையிலேயே மெதுவாகி அமைதியாக ஓய்வெடுக்க ஆரம்பித்தன. ஒரு நாள் கடல் சூரியன் மறையும்போது அம்மா மீன் மெதுவாகச் சொன்னாள், மின்னலே, கடலும் கூட இரவில் அமைதியாகும் தெரியுமா? மின்னல் சிரித்துக்கொண்டே சொன்னான், கடல் தூங்குமா? நான் தூங்கவே மாட்டேன். அப்போது ஒரு மென்மையான காற்று கடலுக்குள் நுழைந்தது. அலைகள் மெதுவாக ஆடின. அம்மா மீன் மின்னலின் அருகில் வந்து சொன்னாள், கண்ணை மூடி கேள். மின்னல் முதலில் சிறிது தயங்கினான். ஆனால் பிறகு கண்ணை மெதுவாக மூடினான். அவன் கேட்டது அலைகளின் மென்மையான சத்தம், சிப்பிகளின் அமைதியான ஓசை, தூரத்தில் நீந்தும் மீன்களின் மெதுவான அசைவு. அந்த அமைதி மின்னலின் இதயத்தை மெதுவாக தொட்டது. அம்மா, அமைதியும் இவ்வளவு அழகா இருக்குமா என்று மெதுவாக கேட்டான். அம்மா மீன் சிரித்தாள். ஆமாம் கண்ணா, அமைதி இருந்தால்தான் மனம் ஓய்வெடுக்கும். அந்த இரவு மின்னல் ஒரு பவளப்பாறை அருகில் சுருண்டு படுத்தான். கடல் மெதுவாக தாலாட்டு பாடியது. நட்சத்திரங்கள் மேலிருந்து ஒளிர்ந்தன. மின்னலின் கண்கள் மெதுவாக மூடின. அவன் கனவில் அமைதியான கடலும் வண்ண கனவுகளும் வந்தன. அந்த நாளிலிருந்து மின்னல் கற்றுக்கொண்டான், எப்போதும் ஓட வேண்டாம், சில நேரம் அமைதியாக இருப்பதும் அழகானது. சுப இரவு, இனிய கனவுகள். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இனிய கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.